ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா +2 பொதுத்தேர்வு முடிவுகள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து 12ஆம் வகுப்புக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்போ டவுன்லோட் பண்ண முடியும், அதுபோக அரியர் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, உங்களோட விளைத்தாளோட நகலை எப்போ நீங்கள் பார்க்க முடியும், அதாவது அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ரீவேல்யூஷன் மற்றும் ரீடோட்டல் எப்போ போட முடியும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பள்ளிக்கல்வித்துறையில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறீங்க, ஒரு அக்ரி படிக்க போகிறீங்க, அல்லது பாராமெடிக்கல் சம்மந்தமாக படிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மதிப்பெண்களை வச்சு எப்படி கட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் முழுவதுமே 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய +2 பொதுத்தேர்வு முடிவுகள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனை அடுத்து முதல் மாவட்டமாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் 98.87% விழுக்காடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனை அடுத்து சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற எல்லா மாவட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதனை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா +2 பொதுத்தேர்வு முடிவுகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா மே 13ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 13ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுக்க போகிறாங்க. அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது ஸ்கூல்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதாவது உங்களோட தற்காலிக மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறது 13/5/2026 அந்த தேதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஆன்சர் ஷீட் ஸ்கேன் காப்பி, அதாவது உங்களோட விடைத்தாள் நகலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 12/5/2026 16/5/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதாவது துணைத் தேர்வு, ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு துணைத் தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா 29/6/2026 7/7/2026 வரைக்கும் +2 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது நீங்கள் எப்போ இந்த துணைத் தேர்வுக்கு ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் துணைத் தேர்வுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18/5/2026 2/6/2026 வரைக்கும், அதாவது மே 18ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக துணைத் தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அண்டு ரீடோட்டல் அப்ளிகேஷன், அதாவது உங்களுக்கு ரீவேல்யூஷன் பண்ணணும், மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஆக்டிவிட்டீஸு. இது எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் +2 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மனம் தளராதீங்க. உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூன் 29லேருந்து ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் வெற்றாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறீங்க, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காமர்ஸ் வச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க, பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி படிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாராமெடிக்கல் படிக்க போகிறீங்க. இந்த மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் இப்போது தெரிஞ்சிருக்கும். இந்த மார்க்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் மேக்ஸு ப்ளஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க் மட்டும்தான் எடுத்துக்கணும். மேக்ஸ் அப்படியே டோட்டலாக எடுத்துக்கிறீங்க. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஹாஃப்க்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஓகேங்களா? 80 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் 40 அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் ஒரு 80 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதை /2 போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 மதிப்பெண்களையும் கூட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு 2 குரூப் எடுத்திருக்கீங்க, அதாவது பயாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்க முடியும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி டோட்டல் மார்க்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் பயாலஜி எடுத்துங்க மார்க்கு, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்க. இந்த 4 மதிப்பெண்களையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு உண்டான ஃபஸ்ட்டு 2 குரூப் எடுத்தவங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது இது. ஒருவேளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு நான் காமர்ஸ் படிச்சிருக்கேன், +2 காமர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் இந்த 4 மதிப்பெண்களும், இந்த 4 சப்ஜெக்டோட மதிப்பெண்களையும் நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் கிடச்சிரும். ஓகேங்களா? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ், ஒருவேளை நீங்கள் அக்ரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட
சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, பாட்னி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே டிவைடட் பை 2 போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஜுவாலஜியில் நான் ஒரு 90 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டால் 45 வரும். ஸோ பாட்னியில் நான் ஒரு 95 எடுத்திருக்கேன் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டால் 47.5 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவாலஜி, பாட்னி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்டோட மதிப்பெண்கள் டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா இதுக்கான கட் ஆஃப், அக்ரிக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாராமெடிக்கல், நீங்கள் ஒரு வேளை பாராமெடிக்கல் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பயாலஜி மார்க் எடுத்துங்க, அதை டிவைடட் பை 2 போட்டுங்க. நான் பயாலஜியில் ஒரு 90 எடுத்திருக்கேன் அப்படின்னா டிவைடட் பை 2னா 45 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி தவிர்த்து வேறு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்கணும் பாராமெடிக்கல் படிப்புக்கு உங்களோட அதாவது பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி உங்களோட மார்க்கு கூட்டிங்க. ஸோ கூட்டிட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் கூட்டிட்டு டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு உண்டான ஒரு கால்குலேஷன் வந்துடும். அந்த கால்குலேஷன் ப்ளஸ் ஆல்ரெடி பயாலஜியில் நம்ம டிவைடட் பை 2 போட்டு வச்சுருப்போம். இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வரும். இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கான பாராமெடிக்கலுக்கு உண்டான கால்குலேஷன் வந்துடும் கட் ஆஃப்க்கு. அதுக்கடுத்து பாராமெடிக்கல் பியூர் சயின்ஸில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாட்னி, ஜுவாலஜி இந்த 2 மார்க்கையும் கூட்டி டிவைடட் பை 4. அதே மாதிரி உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 2ஐயும் கூட்டி டிவைடட் பை 4. ஸோ இந்த 2ஐயும் கூட்டினீங்க, அதாவது பாட்னி, ஜுவாலஜியும் கூட்டி வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் டிவைடட் பை 4 போட்டு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃபாக வரும். அது டிவைடட் இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பாராமெடிக்கல் பியூர் சயின்ஸ்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த சேவையை உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமே நல்ல காலேஜஸில் உங்களுக்கு சீட் எல்லாமே நம்ம அலோகேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற காலேஜ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களை.